நடத்துனர்களே டிக்கெட் டிக்கெட் என கேட்காதீங்க ராமதாஸ் வைத்த வேண்டுகோள். பேருந்துகளின் நடத்துனர்களுக்கு பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக வேண்டும், பள்ளிகளில் தமிழ்தான் கட்டாயமாக பயின்று மொழி உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையிலிருந்து மதுரைக்கு தமிழை தேடி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து தமிழை தேடி பரப்புரை பயணத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடங்கினார். இந்த பயணம் மதுராந்தகம், திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், தமிழக பல்கலைக்கழகம், திருச்சி, திண்டுக்கல் வழியாக பயணித்து மதுரையில் வரும் பிப்ரவரி 28 நிறைவு பெற்றது. வட மாநிலங்களை சுட்டெரிக்கும் அணை, 98 பேர் பரிதாப மரணம், ரெட் லைட் எச்சரிக்கை. இந்த நிலையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர்கள் தமிழில் இருக்க வேண்டும் என தமிழ் மொழி குறித்து பல்வேறு முன்னேற்பாடுகளை ராமதாஸ் முன்னெடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நடத்துனர்கள் இனி பேருந்துகளில் டிக்கெட் 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 என்று பயணிகளிடம் கேட்பதற்கு மாறாக பயணச்சீட்டு 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 என்று கேளுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். பேருந்துகளின் நடத்துனர்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள். பேருந்துகளின் டிக்கெட் டிக்கெட் என்று பயணிகளிடம் கேட்பதற்கு மாறாக பயணச்சீட்டு பயணச்சீட்டு என்று கேளுங்கள். சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றங்களுக்கு வித்தாகக்கூடும். அன்னை தமிழுக்கு உங்களால் சேவை செய்ய முடியும். டாக்டர் ஆர். ராமதாஸ். பேருந்துகளின் நடத்துனர்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள். பேருந்துகளில் டிக்கெட் டிக்கெட் என்று பயணிகளிடம் கேட்பதற்கு மாறாக பயணச்சீட்டு பயணச்சீட்டு என்று கேளுங்கள். சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றங்களுக்கு வித்தாகக்கூடும். அனைத்தும் தமிழுக்கும் உங்களுக்கும் சேவை செய்ய முடியும் என பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். அனைத்து கண்டக்டர்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இனி நடத்துனர்கள் யாரும் பயணிகளிடம் டிக்கெட்டு வாங்கிக்காங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதற்கு மாறாக பயணச்சீட்டு வாங்கலையா, பயணச்சீட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தமிழில், அதாவது பல பாமர மக்களிடம் பார்த்திங்கன்னா தற்பொழுதும் பார்த்திங்கன்னா டிக்கெட் என்று தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு அதையான தமிழில் பயணச்சீட்டு அப்படின்னே அவங்களுக்கு தெரியாதுங்க. அதை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு சிறிய துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற அன்னை தமிழில் கற்க இனிதாகவே இருக்கும் அப்படின்ட்டு ராமதாஸ் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.